கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கீங்களா? ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்க்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். சொப்பனங்களும் அதன் விளக்கங்களும் என்கிற தொகுப்பை அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய மெசேஜஸ், யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோடு இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரி, இன்றைக்கு அநேகருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான சொப்பனத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் அநேகர் எனக்கு யூடியூப்ல, பாஸ்டர் இதற்கான இந்த சொப்பனம் எனக்கு அடிக்கடி வருது, இதற்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த சொப்பனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். கனவில் சாப்பிடுவது போன்றதான சொப்பனம். கனவுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டு கொண்டே இருக்கீங்க. சமீபத்தில் ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் செய்து சொன்னாங்க, ஐயா எப்போ தூங்கினாலும் என் கனவுல நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், சிக்கனா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த கனவை நான் வெறுக்கிறேன். அது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அந்த கனவை நான் என்ன செய்யறது? படுத்தாலே சாப்பிடுவது போன்றதான கனவு தான். காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரே எரிச்சலோடு வேதனையோடு எழுந்திருக்கிறேன். ஏன் இப்படிப்பட்ட கனவுகள் வருகிறது? சரி, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயா 29 அதிகாரம் 8வது வசனம். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும். நல்லா கேளுங்க, வார்த்தைக்கு வார்த்தை நம்ம நல்லா வாசிக்கணும். பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் அவன் விழிக்கும் போது வெறுமையாயிருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும், சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். அவன் சொப்பனத்துல சாப்பிடுகிறது போல சொப்பனத்தை கண்டு அவன் எழுந்திருக்கும் போது வெறுமையா இருக்கிறான். சொப்பனத்துல நல்லா தண்ணீர் குடித்தது போல பார்க்கிறான். அவன் எழுந்த பிறகு விடாய்த்து போய் இருக்கிறான். சோ சொப்பனத்துல சாப்பிடுவது என்பது எப்பவுமே நல்ல காரியம் கிடையாதது. இட் இஸ் a spiritual attack. இட்ஸ் a spiritual attack. சொப்பனத்துல சாப்பிடுவது, ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சொப்பனத்துல உணவு ஊட்டி விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு இயற்கையாகவே நல்ல பழங்களை கொடுத்திருக்கிறார், காய்கறிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நான்வெஜ்ஜை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மச்சங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு சொப்பனத்துல நமக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பசித்தோருடைய பசியை அவர் ஆற்றுகிறவர். சொப்பனத்துல நம்முடைய பசியை அவர் ஒருபோதும் ஆற்ற மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வருகிறது. சொப்பனத்துல நீங்க உணவு சாப்பிடுறீங்கன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். அந்த சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய தாக்குதல். ஆவிக்குரிய தாக்குதல். நல்லா கேளுங்க, அவன் எழுந்திருந்த பிறகு அவன் வெறுமையா இருக்கிறதாக பார்க்கிறான். After he woke up, he felt that he was empty. அவன் வெறுமையா இருக்கிறது போல பார்க்கிறான். இது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வெறுமை. இதுதான் பிசாசினுடைய தாக்குதல். சாப்பிடுவது போன்றதான சொப்பனங்கள் இது அடிக்கடி பார்க்கிறவங்க பாருங்க, அவங்களுடைய பிரேயர் லைஃப்ல ஒரு வெறுமை இருக்கும். அவர்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் மறைந்து போயிருக்கும். விசுவாசத்துல அவங்க ஊசலாடி கொண்டிருப்பாங்க. வெறுமை, emptiness in their spirit, emptiness in the anointing. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வெறுமை. அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலும் ஒரு வெறுமை. இந்த ஆவிக்குரிய தாக்கம் பிறகு, இப்படிப்பட்ட சொப்பனத்துக்கு பிறகு அவங்களுக்கு பொருளாதார இழப்புகள், பொருளாதார குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, விடாய்த்து போனவனாக அவன் இருக்கிறானா அப்படின்னா சோர்வுக்கு உட்படுத்துகிற ஆவி. சொப்பனத்துல நீங்க சாப்பிடுறீங்க,
ஆனா எழுந்த பிறகு நீங்க அப்படியே ஒரு டல்னஸ், அந்த நாள் ஃபுல்லா ஒரு சோர்வு, உடல் ரீதியான சோர்வு, மன ரீதியான சோர்வு, முன்னேறி செல்லாதபடி தடைகள் நிறைய உங்களுக்கு காணப்படும். இது சொப்பனத்துல சாப்பிடுவது என்பது உங்க வாழ்க்கையில போராடுகிற மந்திர சக்திகளுக்கும் இவைகள் அடையாளமா இருக்கு. இந்த மந்திர ஆவிகள் தான் அதிகமா சொப்பனத்துல சாப்பிடும். ஏன்னா இந்த மந்திரவாதிகள் ஒரு ஆவியை ஏவி அனுப்பும் போது, ஒரு வீட்டுக்கு விரோதமாய் ஏவல் செய்வன் எல்லாம் பண்ணும் போது, அந்த ஆவிகளுக்கு அவன் குடிக்க புசிக்க சில உணவுகளை தர வேண்டும். அது பன்றி இறைச்சியோ, கோழியினுடைய இறைச்சியோ, ஆட்டின் இறைச்சியோ, மாட்டின் இறைச்சியோ, அல்லது அவைகளுடைய இரத்தத்தையோ அவைகளுக்கு கொடுத்த பிறகு, அல்லது அதுங்க கேட்கிற உணவை அவன் சமைத்து கொடுக்க வேண்டும். அது மீன் கேட்டா மீன் வாங்கி சமைச்சு கொடுப்பான் மந்திரவாதி. அல்லது அது கேட்கிற என்ன உணவு கேட்கிற அதெல்லாம் சாப்பிட்டது பலன் கொண்ட பிறகுதான் அந்த வீட்டுக்கு விரோதமா அது யுத்தம் செய்ய புறப்படும். அப்ப நீங்க சொப்பனத்துல நிறைய சாப்பிடுற மாதிரி பாக்குறீங்க. இட் சிம்பலைசஸ் தட் யூ ஆர் அண்டர் witchcraft attack. witchcraft attack. அது உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற மாந்திரிக சக்திக்கு அவைகள் அடையாளம். செய்வன பிரச்சனைகளுக்கு அவைகள் அடையாளம். கனவுல நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சரீர இச்சைகளை தூண்டுகிற ஆவிகளுக்கு இது அடையாளம். அப்படிப்பட்ட கனவுகள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சரீரத்துல தேவையில்லாத உணர்வுகள் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்க கண்கள் இச்சையானவைகளை தேட ஆரம்பிக்கும். உங்கள் உணர்வுகள் எல்லாம் மற்றவர்களை பார்த்து இச்சிக்க ஆரம்பிக்கும். தவறான காரியங்களை செய்ய உங்களுடைய சரீரம் உங்களை ஊந்தி தள்ளும். இப்படிப்பட்ட கனவுகள் இச்சை உணர்வுகளை, இச்சையின் ஆவிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துவிடும். சரி, நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களோடு அமர்ந்து உணவு உட்கொள்வது என்பது ஆவிக்குரிய மற்றும் சரீர சோர்வுகளை கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள். உங்களுக்கு தெரியாத நபர்களோடு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். உங்கள் சரீர ரீதியான சில பாடுகள், நோய்கள், வியாதிகளையும் கொண்டு வரும். வியாதிகளை குறிப்பாக இவைகள் கொண்டு வரக்கூடிய சொப்பனமாக இருக்கும். இறந்து போனவர்களோடு உட்கார்ந்து உணவு உட்கொள்ளுவது என்பது, இது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிசாசுகளோடு இருக்கக்கூடிய சில கட்டுகள், உடன்படிக்கைகள். இது செய்வன கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட செய்வன மந்திரம் இருக்கிற வீட்டில் தான் நீங்க செத்தவர்களோடு உட்கார்ந்து உணவு உட்கொள்ளுகிறது போல நீங்க அடிக்கடி சொப்பனத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு சில பேர் உணவை கொடுப்பாங்க உங்க வாயில, சில பேர் உணவு ஊட்டி விடுவாங்க, அல்லது உங்களை உட்கார வைத்து உணவு பரிமாறுவார்கள். இது பிசாசு உங்களுக்குள்ள அவனுடைய வித்தை கொண்டு வருகிறான். அவனுடைய வித்தை பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வருகிறான். அவனுடைய வல்லமையை உங்களுக்குள்ள பிசாசு கொண்டு வருகிறான். அவனுக்கு இருக்கிற பிசாசினுடைய தன்மைகள், சில கிரியைகள், சில போராட்டங்களை பிசாசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட உணவை உட்கொள்ளுகிற சொப்பனங்கள் மூலமா பிசாசு கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு ஞாபக மருதியை கொண்டு வரும். உங்களுக்கு பொருளாதாரத்துல, வேலை ஸ்தலத்துல, தொழிலில பாதிப்புகளையும் பின்மாற்றங்களையும் கொண்டு வரும். ஆகவே சாப்பிடுகிறது போன்றதான சொப்பனங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும், திருமண வாழ்க்கையும் பாதிக்கும், சரீர சுகத்தையும் பாதிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் நல்ல சொப்பனங்கள் கிடையாது. சில பேருக்கு இது அடிக்கடி ரிப்பீட்டடா வந்து கொண்டே இருக்குதுன்னா, யூ ஆர் அண்டர் அ சீரியஸ் அட்டாக். நீங்க ஒரு பிசாசின் போராட்டத்துல நீங்க சிக்குண்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும். சில வகை பிசாசுகளை நம்ம அடித்து ஜெயிக்கணும்னா உபவாசம், ஜெபம், இது ரெண்டும் இல்லாத சில பிசாசுகளை எதிர்த்து நிற்கவே முடியாது. நீங்க உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் முக்கியம் கிடையாது. பைபிள் வசனமும் உங்களுக்கு முக்கியம். அதே நேரத்துல வாரத்துல 2 நாளாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். அல்லது ஒரு வேளையாக 2 நாளாவது நீங்க ஃபாஸ்டிங் இருந்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்.
ஆவியின் அபிஷேகம் உங்க மேல இறங்குனாதான் இப்படிப்பட்ட கட்டுகள் சொப்பனங்கள் மூலியமா உங்களை தொடர்ந்து பிடிக்கிற சில வல்லமைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சொப்பனத்துல உணவு உட்கொள்வது போன்றதான சொப்பனத்தை கண்டு அது தொடர்ச்சியாய் அப்படிப்பட்ட சொப்பனத்தினால் தங்களுடைய சரீர சுகத்தையும் பொருளாதாரத்தையும் கணவன் மனைவி உறவுல பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்ப நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி அதை முற்றிலுமாய் நீக்கி விடுவார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சொப்பனங்களால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்பவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமாய் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமாய் இறங்குவீராக. எல்லா கட்டுகளும் அவருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கட்டுகள் அருந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அற்புதம் நடக்கட்டும். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடத்துவீராக ஆண்டவரே. கட்டுக்களை உடைங்க. குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கும்படி பூமிக்கு வந்த என் தெய்வம், ஒரு பிள்ளைகளை இப்படிப்பட்ட பிசாசின் தாக்குதலில் இருந்து விடுதலையாக்குவீராக. அவர்கள் சாட்சியாய் நிற்பார்களாக. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியமாய் இருந்தாலும் சரீர சுகமாய் இருந்தாலும் அவருடைய நற்சாட்சியில் அவர்கள் விழுந்து போனவர்களா இருந்தாலும் குடும்ப உறவு ஐக்கியத்துல பொருளாதாரத்துல விழுந்து கிடந்தாலும் கர்த்தாவே இப்போது அவர்களை எழுப்புவீராக. உள்ளந்த எலும்புகளை உயிர்ப்பித்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் போதே சில அந்தகார சங்கிலிகள், பிசாசின் வல்லமைகள் நெருப்புப்பட்ட நூலை போல அவைகள் எரிந்து உடைந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இந்த கமெண்ட்ல நீங்க போடுங்க, உங்க பேரோடு போடுங்க. நான் அதை பார்க்கும்போது நிச்சயமா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சொப்பனத்தின் விளக்கத்தோடு நான் சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.